ஜெயின் மதத்தினருடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் இறங்கி பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வருடத்தில் ஒரு முறை அனைத்து உயிர்களிடத்திலுமே தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. தெரிந்தோ தெரியாமலையோ நீங்கள் ஒரு எறும்பை மெரிச்சிருப்பீங்க, ஒரு பஸ்ஸில் போயிருப்பீங்க, ஒருத்தர் இடிச்சிருப்பீங்க, சாரி கூட கேட்காம இறங்கியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டே நீங்கள் யூகோ பார்த்துட்டு பேசாமல் இருந்திருப்பீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் வலியை ஏற்படுத்தியிருப்பீங்க, அண்ணன் தம்பிக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நீ திட்டிருப்பீங்க, நாயை கோபத்தில் கல் எடுத்து அடிச்சிருப்பீங்க, அடிச்சிருந்தாலும் அதுக்கு வலிக்கும் இல்லையா, தப்பே நாய் மேலே இருந்தாலும் வலிக்கும் இல்லையா. அப்படி இந்த பூலோகத்திலே கர்மாவை கழிக்க பிறந்த நாம் மீண்டும் கர்மாவை சேர்த்திருப்போம், ஏதோ ஒரு காரணத்தினால திட்டியோ மற்றவங்களை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியோ. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ பல உயிர்களிடத்திலே நாம் செய்த தவறுக்கு வருடத்தில் ஒரு முறை அனைவரும் ஒன்று கூடி இந்த பொது மன்னிப்பு என்ற நிகழ்ச்சியை இந்த ஆவணி மாதம் வருகின்ற சதுர்த்தி அல்லது பஞ்சமி தேதி சில வருடங்களில் மாறும்னு சொல்கிறாங்க ஜெயின் மதத்தினர்.